அவர்கள் இங்க மேடையில நின்று நீங்கள் பேசுகின்றீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே கம்யூனிகேஷன் டிவிக்கு எதிரிலையும் உட்கார்ந்து நீங்க பேச வேண்டும். எழுதுகோலை எடுத்து நீங்கள் பத்திரிகைகளுக்கு எழுத வேண்டும், மேகசின்ஸ்க்கு எழுதணும். If something is told wrong about Islam, don't go and fight, but at least express this wrong. இது தவறாக நீங்க சித்தரிச்சிருக்கீங்க, இதுதான் கரெக்ட். நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும். உங்கள் மத்தியில எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும், உங்கள் மத்தியில மேடை பேச்சாளர்கள் உருவாக வேண்டும், உங்கள் மத்தியில மீடியா பேச்சாளர்கள் உருவாக வேண்டும். அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இதோட உங்களுடைய எண்டு கிடையாது. This is the beginning for the revolutionizing the world. ஒரு பெண்மணி 5000 பெண்மணி இல்ல 50000 பெண்மணிகளுக்கு நீங்க சமமாக உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க செய்யலாம். அல்லாஹ்வின் மீது உங்களுடைய தவக்கலை வைத்து இன்றைக்கு இந்த பட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதமாக உங்களுடைய கைகளில் வழங்கப்படுகின்றது. உங்களுடைய ஆலிம்களும் உங்களுடைய ஆலிமாக்களும் அவங்களுடைய முழு கல்வி ஞானத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இதிலிருந்து நீங்கள் டேக் ஆஃப் செய்யணும். பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுடைய ரிசர்ச் வைங்க. எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, சுப்ஹானல்லாஹ். நீங்க போய் தேடி அழிஞ்சு ஒவ்வொரு ஊருங்களுக்கு செல்லணும் தேவையில்லை. டச் ஆஃப் த பட்டன், தி என்டையர் நாலேஜ் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டியோட நீங்க கனெக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ, சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல ரிசர்ச்ல எழுதுங்க. இஸ் இட் கம்பேட்டபிள்? வாட் டஸ் குர்ஆன் சே அபௌட் திஸ்? இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்றது? இப்படிப்பட்ட ரிசர்ச்சர்ஸ் இல்ல வந்து நீங்க ஃபர்தரா இறங்கணும். உங்கள் மத்தியிலும் டாக்டரேட்ஸ் உருவாக வேண்டும். ஆலிமாக்கள் டாக்டரேட்ஸாக உருவாகினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி எந்த அளவுக்கு அவங்களுடைய ரீச் இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் போய் நம்ம மக்களை சேரும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு டார்கெட்டோட, இந்த ஒரு கோலோட இது எண்டு. இந்த பட்டத்தை வாங்கிட்டு இதோட வந்து அல்ஹம்துலில்லாஹ் திருமணங்கள் நடக்க வேண்டும், குழந்தைகள் பெற வேண்டும். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். இட்ஸ் நாட் a burden on you. அது ஒரு பாரமாக நினைக்காதீங்க. என்னை இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் உறுதுணையாக இருப்பதனுடைய மரியாதைக்குரிய கணவர் முஸஃபர் ஹாஜியார் அவர்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு பின்னணியாக ஒரு தாய் இருக்கிறாங்க. அவர்கள் வளர்க்கப்பட்ட முறை அது மாதிரி. அதான சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே. ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய எதிரி வந்து இன்னொரு பெண் தான். அதுதான் பன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு குழந்தையினுடைய முதல் மதரசா தாயினுடைய மடி என்று சொன்னார்கள். ஒரு சிறந்த தாயாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சிறந்த மாமியாராகவும் நீங்கள் இருக்க வேண்டும், சிறந்த மருமகளாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த வேற்று கருத்தில் நீங்கள் வரவே கூடாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பெண் சமுதாயம் more than 50% of our population. இந்த சமுதாயம் அந்த சீரழிவை போக்க வேண்டும் என்றால் முழுமையாக யா அய்யுஹல்லஸீன ஆமனு துகுலு ஃபீ ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைய வேண்டும். அவற்றுக்கும் குர்ஆன் தான் நம்முடைய யாட்ஸ்டிக். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு செருப்பினுடைய வார் அருந்தால் கூட தாங்கள் வழி நடத்தக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய அந்த வழிகாட்டக்கூடிய கயிறு காணாமல் போனா கூட அதனுடைய சொல்யூஷன் எங்க தேடினாங்க? குர்ஆன்ல தேடினாங்க. அது குர்ஆன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய யாட்ஸ்டிக் என்ன? இந்த வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரகிள். ஆனா பெண்ணா என்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்க போவது கிடையாது. அல்லாஹ் பார்க்க போது நம்ம எடை போட போது நம்முடைய அமல்களை வைத்துத்தான். ஆக சிறந்த நல்ல ஒழுக்கங்களை பேணக்கூடியவர்களாக, சிறந்த அமல்களை பின்பற்றி மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, the hands that rock the cradle rules the world ன்னு சொல்லுவாங்க. எந்த கைகள் குழந்தைகளுடைய தொட்டில்களை ஆட்டுகின்றதோ அந்த கைகள் தான் உலகத்தை ஆளக்கூடிய கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக நான் சொல்கின்றேன், நம்முடைய சீரழிவை போக்க வேண்டும் என்றால் எதுவுமே தேவையில்லை. முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விட்டு இஸ்லாத்தை வாழ்ந்து மற்றவர்களுக்கு அவங்க இஸ்லாத்துல வரணும்னா நம்மளாம் யாரும் இஸ்லாத்தை பிடிச்சி கொண்டு வர முடியாது. தாவா இஸ் நாட் கன்வெர்ட்டிங் பீப்புள் இன்டு இஸ்லாம். தாவா இஸ் ரிமூவிங் த ஹேட்ரட் ஆஃப் இஸ்லாம் ஃப்ரம் தியர் ஹார்ட்ஸ். அவங்க மனசிலிருந்து அந்த வெறுப்பை எடுத்தாலே போதும். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது அழகான ஒரு கிராத் ஓதுனாங்க. அந்த வசனங்களுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள். கண்மணி நாயகம் சுரேசம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை, நீங்கள் தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். தீமையை நீங்கள் நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள்.
அல்லாஹ் நிச்சயமாக தவறான வார்த்தைகள், அல்லாஹ் நம்மை ஏமாற்றக்கூடிய வார்த்தைகள் சொல்வதற்கு நோ சான்ஸ். இந்த தீன்ல வந்து அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த வேதத்துல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எடுத்த உடனே கிளியர் மெசேஜ். சோ அல்லாஹ் சொல்றான், உங்க எதிரிகள் கூட உங்களுடைய நண்பர்களாக மாறுவாங்க. எப்ப மாறுவாங்க? நீங்கள் தீமைகளை உங்களுடைய நன்மைகளை கொண்டு நீங்கள் ஏவினீர்கள் என்றால் நிச்சயமாக எதிரிகள் கூட நண்பர்களாக அல்லாஹ் மாற்றி காட்டுவான். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்குவானாக என்ற துஆவோடு அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு சாதனையை கோவை மாநகரத்தில் ஹிதாயா மகளிர் கல்லூரி ஆரம்பித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய பெரிய இன்னும் அச்சீவ்மெண்ட், பெரிய கோல் செட்டிங் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க மற்றவர்களுக்கு. அவர்களும் இந்த அளவுக்கு வந்து நம்முடைய ஹிதாயா இஸ்லாமிக் கல்லூரி என்பது கேரளத்திலிருந்து வந்திருக்காங்க மரியாதைக்குரிய ஹஜரத் அவர்களாக. பல பல்கலைக்கழகங்கள் நடக்குது. அதே போல நம்முடைய ஹிதாயா இஸ்லாமிய கல்லூரி ஹிதாயா இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல கொண்டு வரணும். நம்முடைய கல்லூரியிலிருந்து வெறும் ஆலிமாக்கள் மட்டுமல்ல, டாக்டரேட்ஸ் இங்கிருந்து செல்ல வேண்டும். நம்முடைய அம்பாசிடர்ஸ் should go fully equipped, holding their heads high as ambassadors of Islam, representatives of Allah subhanahu wa ta'ala. Allah subhanahu wa ta'ala அதை செய்வதற்காக வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் உங்களிடம் இருக்கிறது. ஏன்னா you have a great backing of Jamaat Islami. Alhamdulillah, who are completely dedicated. முழுமையாக இந்த சமுதாய சேவைக்காக இந்த அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஜமாத்துடைய முழு பக்க பலம் உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் நீங்கள் வளருவதற்கு அல்லாஹ் வழிவகுப்பானாக, வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் வழிவகுப்பானாக என்று கூறி இங்கிருந்து செல்லக்கூடிய நம்முடைய ஆலிமாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பொருந்திக் கொள்வானாக. இட்ஸ் ஆல்வேஸ் எங்களுடைய சென்னையில் நடக்கக்கூடிய அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவில் கூட நான் அவர்களிடம் ஒரு எமோஷனல் சென்ட் ஆஃப் தான் செய்வது. ஏன்னா உங்களை கூட்டுக்குள்ள வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை அரவணைத்து எல்லாமே உங்களுக்கு வித் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இங்கிருந்து நீங்கள் செல்கின்றீர்கள், நம்மளுடைய கூட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்கின்றீர்கள். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. The world is really very hard. It's a very big jihad. சீரழிந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் நம்முடைய அமைதி புறாக்களாக வெளியே செல்கின்றீர்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பராந்துகள் இருக்கின்றது, அங்கே நம்மை கவி கடித்து சாப்பிடுவதற்காக என்று தயாராக இருக்கின்றார்கள். உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த தருணமாக இருந்தாலும் கூட உங்களுடைய கேரக்டர் தயவு செய்து விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா மற்றவங்களை பார்க்கறது ஒரு மாதிரி. எப்படி சொல்றாங்க, மணி இஸ் கான், நத்திங் இஸ் கான். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அண்ட் யூ ஆர் த யாஸ்டிக் ஃபார் கேரக்டர்ஸ். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பாருங்க அந்த ஆலிமாவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் துவா செய்து கொள்கின்றோம். இங்கே வெறும் 3 கல்லூரின்னு சொன்னாங்க. ஐம் ரியலி வெரி வெரி சேடன். ரொம்ப வருத்தமா இருக்கு அதை கேள்விப்பட்டு. ஒவ்வொரு ஆலிமாவும் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மகளாக்களில் ஒரு அரபி பாடசாலையை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிமொழி நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். பணம் முக்கியம் கிடையாது, மனபலம் தான் முக்கியம். உங்களுடைய மஹல்லாக்களில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி ஞானத்தை அந்த வட்டாரத்துல நீங்க பரப்புவதற்காக உங்களுடைய வீட்டிலேயே நீங்க மக்தப் மதரசாவாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களுக்காக என்று குரான் கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவாக இருந்தாலும் சரி, உருவாக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியோடு நீங்கள் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறந்த வாய்ப்பு அளித்த மரியாதைக்குரிய ஹிதாயா கல்வி அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தார்களுக்கும் அருமை சகோதரர் உமர் சாஹிப் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, அல்லாஹ் எல்லாம் போல அல்லாஹ் நம்முடைய சோதனைகளை எல்லாம் மாற்றி சாதனைகளை பறிக்கக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக என்று கூறி, லா தஹினு வலா தஹஸனு அன்துமுல் ஆலூனா இன் குன்தும் முஃமினீன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கூறி நான் விடைபெறுகின்றேன். கடந்த காலத்தை பற்றி எண்ணி நாம் வருத்தப்பட தேவையில்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று எண்ணி நாம் அச்சப்பட தேவையில்லை. நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர்கள். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அல்லாஹ் வைக்கிறான், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதை பேணக்கூடிய முஸ்லிம்களாக, சகோதரத்துவத்தை பேணக்கூடிய முஸ்லிம்களாக, மற்றவர்களுக்கு சத்தியத்தை எத்தி வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக, பொறுமையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய முஸ்லிம்களாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னத்தான வழிமுறையை பேணக்கூடிய முஸ்லிம்களாக எல்லாம் போல அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. இந்த ஊரில், இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் பரவி வாழக்கூடிய நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய செல்வத்தை முழுமையாக வழங்கிடுவானாக.
நம்முடைய எதிரிகளை கூட நம்முடைய நண்பர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவானாக. சோதனைகளில் யாரெல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கையை வழங்குவானாக. நம்முடைய நாட்டுக்கு பெய்ய வேண்டிய மழை பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்ய வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் பெய்ய செய்வானாக என்று துஆ செய்தவனாக விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.